சொனாலியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு என்னால எப்படி ஆலியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படி பண்ணா நான் ஒரு துரோகி ஆயிடுவேன். இந்த விஷயத்தை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் நர்வஸ் ஆயிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு போனதும் சொனாலி கிட்ட சொன்னேன். உன்கிட்டயும் மற்றவங்க எல்லார்கிட்டையும் நாங்க காதலிக்கிற உண்மையை சொல்லணும்னு சொனாலி தான் தைரியம் கொடுத்தா. ஏ கம் ஆன் நிக்கல், நீ எந்த தப்பும் பண்ணல, அதனால சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் ஐ அப்ரிஷியேட் வாட் யூ டன். காதலில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். ஒருவேளை இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மேபி நான் ஆலியா பற்றி உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டேன். எனிவேஸ் யூ போத் லுக் ரியலி குட் டுகெதர். அது மட்டும் இல்லை, உன்ன மாதிரியே நானும் உன் கல்யாண நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். தேங்க்ஸ். ஏ என்ன நடக்கும் நாம எதிர்பார்த்தோமோ அதுக்கு தலைகீழா நடந்துருச்சு. அந்த நிக்கில் திடீர்னு அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து நின்னுட்டான். இப்படி ஒரு திருப்பம் வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நம்ம நம்பிக்கையெல்லாம் வீணா போயிடுச்சு. எல்லாம் கைகூடி வர நேரத்துல இப்படி நடந்துருச்சே. பிரக்யா, எனக்கு ஒண்ணுதான் புரியல. உனக்கு அந்த நிக்கில் மேல எதனால சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? பாட்டி, ஏன்னா அவன் அடிக்கடி காரணமே இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். அதுலயும் முக்கியமா எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்திருக்கான். எப்ப வந்தாலும் அவன் தனுவை சுத்தியே தான் இருந்திருக்கான். அதுலயும் நம்ம வீட்டுல வரலட்சுமி நோம்பு நடந்த அன்னைக்கு தனுவையும் அவனையும் சேர்த்து வச்சு பார்த்தப்ப என்னோட சந்தேகம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அவனுக்கு இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறான். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க 2 பேரும் ரொம்ப விவரமா இருக்காங்க. எந்த ஆதாரத்தையும் விட்டு வைக்கல. இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணுதான். தனு வயித்துல வளர்ற குழந்தை யாரோடதுன்னு எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அது தெரிஞ்சாதான் தனுவையும் அபியையும் நாம பிரிக்க முடியும். என்னால எதுவுமே யோசிக்க முடியல பாட்டி. ரொம்ப குழப்பமா இருக்கு. தனுவே அவ வாயால எல்லா உண்மையும் ஒத்துக்கணும். அதுக்கு நாம ஏதாவது செஞ்சாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். என்னதான் பண்ணாலும் தனு எப்படி உண்மையை சொல்லுவா? அவளை சொல்ல வைக்கிறது கஷ்டம் தான் எனக்கும் தெரியும். ஆனா நமக்கு அதை விட்டா இப்போ வேற வழியே இல்ல பாட்டி. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட நிரூபிக்க நமக்கு நேரம் இல்ல. இனிமே அவங்களுக்கு தெரியாம பிளான் பண்றதை விட நேரடியா அட்டாக் பண்ண வேண்டியதுதான். அப்பதான் அம்மா ஃபோன் பண்றா. அவங்களும் இங்க வரதா இருந்தாங்க இல்லையா? அதான் என்னன்னு தெரிஞ்சுக்க ஃபோன் பண்றாங்க. சொல்ல அம்மு. என்னாச்சுக்கா? இன்னும் நிக்கல் அங்க வரல. 5 நிமிஷத்துல நானும் பிரபாவும் வந்துருவோம். வேண்டாமோ, இனிமே நீங்க இங்க வரதுல பிரயோஜனம் இல்ல. என்ன? நாங்க வரதுல எந்த பிரயோஜனமும் இல்லையா? ஏங்கா அப்படி சொல்ற? நான் சொனாலிய மனசார காதலிக்கிறேன். இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். நாம நினைச்ச மாதிரி நிக்கிலுக்கும் தனுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவனுக்கு வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவளதான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். அதான் ஆலியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். என்னக்கா இது கடைசியில இப்படி ஆயிடுச்சு? அப்போ நம்ம பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சா? ஒண்ணுமே புரியலையேக்கா. அப்போ தனு வயித்துல வளர்ற குழந்தைக்கு நிக்கல் அப்பா இல்லனா வேற யாரா இருப்பா? ஒரு க்ளூவும் கிடைக்கலையே. அதான் எங்களுக்கும் ஒன்னும் புரியல. அதை பத்தி தான் நானும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியாக்கா? நான் நேர்ல வர, அங்க பேசிக்கலாம். இல்ல, இப்ப நீங்க இங்க வர வேண்டாமோ. ஈவினிங் மீட் பண்ணா அதுக்குள்ள அடுத்து நாம என்ன செய்யணுங்கிறத பத்தி நான் யோசிக்கிறேன். ஓகே, நான் வச்சிடுறேன். ஓகே, பாய். அன்பிலீவபிள் தனு. எனக்கே நடந்ததை நினைக்கும் போது ஒரே ஆச்சரியமா இருக்கு. நிக்கிலா இப்படி பண்ணா? அவனை நான் ஒரு முட்டாள் நிலை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த சிச்சுவேஷனை இவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் ஐ அம் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் ஹிம். அது என்னமோ உண்மைதான். ஆனா ஏன் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? அந்த நேரத்துல நான் எப்படி துடிச்சிருப்பேன். அவன் அபிகிட்ட என்ன சொல்ல போறானோ என்ன பண்ணுவானோ நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன். உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? தனு ஜஸ்ட் ரிலாக்ஸ். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு இல்ல? இனிமே தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகாது. ஆனா ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த நிக்கில நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. ஐ மீன், அவனும் நம்மள மாதிரி கிரிமினலா இல்ல யோசிக்கிறான். அவனோட மூவ் என்னங்கறத நம்மளால கெஸ் பண்ணவே முடியறது இல்ல. இப்படிப்பட்டவன் என்னைக்கா இருந்தாலும் நம்மளே டிச் பண்ணுவான். அதனால இவன்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யூ ஆர் ரைட். சோ நீ என்ன பண்றேன்னா,
டின்னர் மீட்ல அவங்கிட்ட அண்ணாவோட சொத்தெல்லாம் உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ண. ஆனா அலி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டமே இல்ல. உன்னை ப்ராமிஸ் தானே பண்ண சொன்னேன், ப்ராமிஸை காப்பாத்த சொல்லலையே. முதல்ல உனக்கும் அண்ணாக்கும் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நடந்தா நமக்கு என்ன, அதை அப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வராத மாதிரி நாம அவன்கிட்ட நடந்துக்கணும். என்னதான் வேணும் கடவுளே? ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க எப்பவுமே உண்மைக்கு துணையா தானே இருப்பீங்க, அப்புறம் ஏன் என்ன மட்டும் சோதிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி எங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி ஒரே ஒரு க்ளூ கிடைச்சது. தனுவை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிய போதுன்னு நாங்களும் ரொம்ப நம்பினோம். அவகிட்ட இருந்து இவரை எப்படியாவது காப்பாத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் வீணா போச்சு. உண்மையிலேயே நிக்கலுக்கும் தனுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா தேவையில்லாம என் மனசுல எதுக்கு அப்படி ஒரு சந்தேகத்தை நீங்க உருவாக்குனீங்க? அதனால எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆச்சு. ரிசல்ட்டா எங்களுக்கு சாதகமா கிடைக்கல. அதெல்லாம் பார்த்தாதுன்னு இவர் வேற என்ன ட்ராக்ல போறாருன்னே தெரியல. இம்சை தாங்க முடியல. ஃபிளர்ட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட விட மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது. தனுவோட உண்மையை வெளியில கொண்டு வரதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க கடவுளே. மனசுக்குள்ள காதல் வந்துட்டா உலகத்தையே மறந்துடுவோம். தனக்கு தானே பேசிப்போம். கை கால் ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. கண்ணை திறந்தாலும் அவன் முகம்தான், கனவுலையும் அவன் முகம்தான். அதை யாருன்னு கேட்டா நீதான் என் மனசு சொல்லுது. ஆமா, இப்ப நீங்க சொன்னதெல்லாம் இது யூனிவர்சல் கற்பனையா இருக்கலாம். ஆனா சிச்சுவேஷனுக்கு சூட் ஆச்சுல்ல. எந்த சிச்சுவேஷனை சொல்றீங்க? இதான் நீ இருக்கிற இந்த சிச்சுவேஷன். உன்னை பார்த்தாலே எல்லா விஷயமும் கிளியரா தெரியுது. இதுக்கு மேலே என்கிட்ட மறைக்க ட்ரை பண்ணாத. நீ என் லவ்ல விழுந்துட்டல்ல. ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு பேசாதீங்க. இஷ்டத்துக்கெல்லாம் பேசல, இஷ்டம் இருக்கிறதுனால தான் பேசுறேன். நான் எது பேசினாலும் ஆதாரமோ இல்ல சாட்சி இல்லாம பேச மாட்டேன். நீ காதல்ல விழுந்துட்டேன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏன் தெரியுமா? நீ மைண்ட் வாய்ஸ்ல பேசுறது ரியாக்ஷன் உன் ஃபேஸ்ல பிரிண்ட் ஆகுது. என் மேல இருக்கிற காதல ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லயே இவ்வளவு அழகா சொல்றியே. இளையராஜா பிஜிஎம் இருந்தா எப்படி இருக்கும்? என் ஃபேஸ்ல நீங்க அப்படி என்ன பாத்தீங்க? எந்த எக்ஸ்பிரஷனை பார்த்து உங்களுக்கு அப்படி தோணுச்சு? ஏய், ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் அப்படிதான் இருக்கு. ஜெனரலா ஃபிலிம்ஸ்ல ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் லவ் இப்படிதானே ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபீல் வந்துட்டா உலகத்தையே மறந்துடுவாங்க. தனக்கு தானே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தேனா? சும்மா போய் சொல்லாதீங்க. நீங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்க, நான் அதை அப்படியே நம்பிடணுமா? உங்களோட இந்த ட்ரிக் எல்லாம் அவுடேட் ஆயிடுச்சு. என்ன டார்ச்சர் பண்றதுக்கு நீங்க வேற ஏதாவது புது டெக்னிக் ட்ரை பண்ணலாமே. ஹலோ கிளாமரஸ் பேபி டால். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனா நான் ஆதாரம் இல்லாம எதையும் பேச மாட்டேன்னு உங்ககிட்ட அப்பவே சொன்னல. அந்த ஆதாரம் இதுல இருக்கு. கியூட்டா இருக்குல்ல? ஆக்சுவலா நீ என்ன சொல்றதுக்கு ட்ரை பண்ண? இரு நான் சிங்க் பண்ணி சொல்லி பார்க்கறேன். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நீ எப்பவுமே உண்மைக்கு தானே துணையா இருப்ப, அப்புறம் ஏன் எப்படி சிங்க் பண்ண பார்த்தல? எனக்கு டப்பிங்கும் பேச தெரியும். என்னாச்சு? இதுக்கே ஷாக் ஆயிட்ட? இட்ஸ் ஓகே டார்லிங், பரவாயில்ல, உண்மையா ஒத்துக்க. காதலிக்கும் ஆசை இல்லை, கண்கள் உன்னை காணும் வரை. இங்க பாருங்க, நான் அதேதான். காதலிக்கும் போது வார்த்தை சரியா வராது. இப்படிதான் திக்கு திக்குன்னு திக்கும். நல்ல பசிக்கும், ஆனா உன்னால சாப்பிட முடியாதே. இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஆக்சுவலி நான் ரொம்ப கோவமா இருந்தேனா, அதான் திட்டிக்கிட்டு இருந்தேன். இந்தங்க, இந்த வீடியோவை நீங்க யார்கிட்ட வேணா காட்டுங்க, அவங்க கிட்டயே கேளுங்க. நான் கோவத்துல யாரையோ திட்டிக்கிட்டு இருக்கேன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அறிகுறி நம்பர் 2. யாருக்காவது மனசுல லவ் பிச்சுக்கிச்சுனா இப்படிதான் எல்லாத்தையும் மறைப்பாங்களாம். போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்காக லவ் அது இதுன்னு சும்மா நாடகம் ஆடுறீங்க? என்ன விஷயம்னு டைரக்டா பாயிண்ட்க்கு வாங்களேன். உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏதாவது பேசுங்களேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல வேண்டியது
நான் இல்ல நீதான். Just 3 words. நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, ஆனா ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. வெரி குட் அபி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. கலக்கிறடா. ஜஸ்ட் ஃபியூ மோர் டேஸ். இப்படியே லவ் ஃபீலை ஏத்திக்கிட்டே போ. மேடம் இறங்கி வந்துதானே ஆகணும். நாளுக்கு நாள் இவர் நடவடிக்கை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா நான் எதுவும் யோசிக்க முடியாது, நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிக்கவும் முடியாது. இத பத்தி பாட்டி கிட்ட பேசணும். பிரக்யா மேம் ஜூஸ். இது எதுக்கு? நான் தான் சொன்னேன், சார் உங்களை நல்லபடியா கவனிச்சுக்க சொல்லியிருக்காரு. திரும்ப இதுல ஏதாவது கலந்து எடுத்துட்டு வந்திருக்கியா? மேம் நீங்க இன்னுமா என்ன சந்தேகப்படுறீங்க? நான் இதுல எதுவும் கலக்கல, என்ன நம்புங்க. அன்னைக்கு கூட பாத்தீங்கல்ல, ரோஹித் மயக்க வர மாதிரி சும்மா நடிச்சான், அப்புறம் நார்மல் ஆயிட்டான். அவன் இப்படிதான் எப்பவும் என்ன மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இவ அடங்க மாட்டா போல இருக்க. அக்கா மேல ஓவரா பாசத்தை புரியுறா. இவளை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நீ சொல்றது உண்மைதான். நான் இது ரோஹித் இங்க வா. அங்க மறைஞ்சு நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கூப்பிடுறேன்ல, இங்க வா. எஸ் மேடம். நீ பண்றது சரியில்லை ரோஹித். நான் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ தப்பா பயன்படுத்திட்டு இருக்க, சொல்லிட்டேன். நீங்க ராக்ஸ்டார் அபி மேடம், அட் யுவர் சர்வீஸ். நான் ரோஹித் தான் இங்க வர சொன்னேன். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? ரோஹித் வந்தானே, நான் வந்தா என்ன? உங்களுக்கு உங்களோட சர்வீஸ் தானே முக்கியம். நீங்க எதிர்பார்க்குற சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும் மேடம். ஸோ என்ன நீங்க பர்சனல் அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டு ரோஹித்க்கு பெர்மனண்டா லீவ் கொடுத்துருங்க. என்னடா இது, கவிதா போதாதுன்னு இப்ப அபிசாரும் கூட சேர்ந்துட்டாரு. ரோஹித் போற போக்கு பார்த்தா நீ வேற வேலை தேடணும் போல இருக்க. ஏதாவது பண்ணு. என்ன விளையாடுறீங்களா? நான் விளையாடல மேடம், ஐ எம் வெரி சீரியஸ். உங்களுக்கு ஈவினிங் மசாஜ் பண்ணி நைட்டு தூங்க வச்சு காலையில டீயை ரெடி பண்ணி உங்களை எழுப்பி விடுவேன். ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. இன்ஃபேக்ட் நீங்க எதுவுமே டைரக்டா சொல்ல வேண்டாம், நீங்க மைண்ட்ல நினைச்சாலே போ. என்ன நீ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க? போ. நீங்க மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சாலே போதும், அது என் ஹார்ட்டுக்கு ரீச் ஆயிடும். ஸோ நீங்க உங்க எனர்ஜியை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் திங்க் அண்ட் கன்சிடர் இட் டன். இப்ப ஜூஸ் சாப்பிடுங்க. நீங்க முதல்ல உங்க அசிஸ்டன்ட் கிட்ட என்ன பாத்துக்கிறத விட உங்களை நல்லபடியா பாத்துக்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் மென்டலா அப்செட் ஆயிருக்கீங்க. அதனால இந்த ஜூஸையும் நீங்களே குடிங்க, ஓகே? மதாம் சர்வீஸ். மதாம் ரொம்ப நேரமா லேடி ஹிட்லர் ரூம்க்கே வரல. பயந்து போய் ரூமை சேஞ்ச் பண்ணிட்டானா? அவ ரூமை சேஞ்ச் பண்ணிட்டானா நான் எப்படி அவளை இம்ப்ரெஸ் பண்ணுவேன்? என் பணத்தை நான் எப்படி திரும்ப வாங்குவேன்? நோ, ஏதாவது ஒன்று பண்ணி அவளை எப்பவும் என் கண் பார்வையிலேயே வச்சிருக்கணும். அபி நான் உங்ககிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் இப்போ சொல்லணும். வேண்டாம் தரும், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். எப்ப கேட்டாலும் பிஸி பிஸின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க வா அபி. கூப்பிட்டா நானே வரப்போறேன், அதுக்கு இப்படிதான் இழுத்துட்டு வரணுமா? நீ இப்படி பண்றது அந்த லேடி ஹிட்லர் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? அவ என்ன பண்ணிடுவா? அவ என்ன பண்ணிடுவான்னு கேக்குற அறிவில்ல? நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல உன்னை என்னையும் அவ சேர்த்து வச்சு பார்த்தானா அப்புறம் நான் அவளை டபுள் கிராஸ் பண்றேன்னு தப்பா நினைக்க மாட்டா? அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. நான் அதை பத்தி யோசிக்கல, இத பத்தி யோசிக்கல. நீ எதை தான் யோசிக்கிற? சாரி அபி, எனக்கு உன் அளவுக்கு ஸ்மார்ட்டா யோசிக்க தெரியாது. அதுவும் இல்லாம நான் உன் அளவுக்கு கேரக்டராவே மாறிட மாட்டேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் இங்க வந்தேன். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? நாங்க பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த பேப்பர்ஸ்ல தான் நீ பிரக்யா கிட்ட சைன் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த டிராமா எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லா ப்ராப்பர்ட்டியுமே உனக்கு சொந்தமாயிடும் அபி. அதுக்கப்புறம் நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன பண்ற? பின்னாடி போ, பின்னாடி போ. லிசன், நீ இந்த பேப்பர்ஸ் ரெடி பண்ணி ரொம்ப நல்ல வேலை பண்ண. பட் நான் இந்த அவளுக்கு தர முடியாது. ஏன்? ஏன்னா நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவளை இம்ப்ரெஸ் பண்றேன்னு அவளுக்கு டவுட் வந்துருச்சு. இந்த நேரத்துல இந்த பேப்பர்ஸை நான் அவகிட்ட கொண்டு போய் வச்சேன்னு வை, தென் எல்லாமே சொதப்பிடும். ஸோ இந்த பேப்பர்ஸை நீ உன்கிட்டயே வச்சுக்கோ. டைம் வரும்போது நானே உன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். ஆல்ரைட்? அந்த டைம் எப்பதான் வரும் அபி? உன்னால ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண பொண்ணை முடியல. இம்ப்ரெஸ் பண்றது செடியில பூ பறிக்கிற மாதிரி ஈஸி நிச்சயா? உனக்கு தான் அவ எப்படிப்பட்டவன் தெரியும்ல. சரியான கல்லூலி மங்கியா இருக்கா. அப்படின்னா புரியல. உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இவ்வளவு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு புது புது ஐடியாவா யோசிச்சு டெய்லி ஏதோ ஒன்று பண்ண வேண்டியதா இருக்கு.
இதுல நீ வேற என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. எக்ஸ்ட்ரா டைம்க்கு நான் எங்க போறது? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் இப்போ ஒரு மாஸ்டர் பிளானை யோசிச்சுட்டு இருக்கேன். குவிக்லி கம் ஆன். அபி ஜோ கம் ஆன். போ நீ போ. ஏய் அபி அந்த லேடி ஹிட்லர் வந்துட்டா. அவ வந்து எனக்கு என்ன? நான் அவளை எப்படி சமாளிக்கிறேன்னு நீ பாரு. என்னத்த கிழிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இங்க ஒளிஞ்சுக்கோ. இங்க இல்ல, அங்க 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 ஒளிஞ்சுக்கோ. அபி இதுல இவ்வளவு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு வேற பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும் நான் ஆசைப்படுறான். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அம்மா அவன் ஆலியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது பிரச்சனையே இல்ல. அவன் கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்த்தது வேற. அவன் பிளானையே சொதப்பிட்டான் பிரபா. பிளான்? எந்த பிளான பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்களா? என்கிட்ட கேட்காம நீங்களா ஏதாவது பிளான் போடுவீங்களா? என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி அம்மா அந்த பிளான் என்னன்னா, ஆண்டி, நான் சொல்றேன், புதுசா எந்த பிளானும் இல்ல, இது அதே பிளான் தான். இருங்க நானே சொல்றேன். அது வந்து இது ஆலியாவை பத்தின விஷயம் தான் ஆண்டி. ஆக்சுவலி கல்யாண விஷயத்தை பத்தி பேச்செடுத்தா ஆலியா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நாங்க டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சோம். ஒருவேளை அவ நிக்கில கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாலும் கடைசி வரைக்கும் மனசு மாறாம இருப்பாளா, இல்ல நிக்கில அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எங்க ரூட் கிளியர் ஆயிடும்ல. எங்க கல்யாணத்தை பத்தி நாங்க 2 பேரும் தைரியமா யோசிக்கலாம்ல. அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த நிக்கலால எங்க பிளான் எல்லாமே வீணா போயிடுச்சு. இனிமே ஆலியா மனசுல என்ன இருக்கு, அவ கல்யாணத்தை பத்தி என்ன யோசிக்கிறான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த பிளானை பத்தி தான் அம்மு சொல்லிட்டு இருந்தா. உண்மையிலேயே இதான் பிளானா? இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. எப்படியும் ஆலியாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க பார்க்கலனா என்ன? நீங்க 2 பேரும் ஒரு நல்ல மாப்பிளைய அவளுக்கு பாருங்க. பையன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அவளுக்கு பிடிச்சு போச்சுன்னா கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்ல போறா. அப்போ நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும்ல. வாட் a சூப்பர் ஐடியா ஆண்டி. நீங்க உண்மையிலே ரொம்ப கிரேட் இல்லையாமு? கிரேட் ஐடியா. நான் மறந்தே போயிட்டேன். பசியோட வருவீங்கன்னு உங்க 2 பேருக்கும் டிஃபன் பண்ணி எடுத்து வச்சேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் இப்படி ஆமா மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்க? உள்ள போ, உள்ள போ. என்ன பண்றீங்க? என்ன சிக்னல் இது? டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். டான்ஸ். டான்ஸா? என்ன ஏமாத்தலன்னு பாக்காதீங்க. நீங்க செவத்துக்கிட்ட இப்படி இப்படின்னு சிக்னல் காட்டுறத பார்த்தா அதோட நீங்க செவத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஓ மை காட், உங்களுக்கு உண்மையிலேயே மூளை குழம்பிடுச்சா? அதனால தான் கொஞ்ச நாளாவே நீங்க ஒரு மாதிரியா நடந்துக்கிறீங்களா? உங்ககிட்ட டோட்டலாவே நிறைய சேஞ்சஸ் தெரியுது. உங்களை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டணும். டாக்டர் என் முன்னாடியே தான் இருக்காங்க. ஆனா இந்த டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட்டே தர மாட்டாங்க. எப்போத்துல இருந்து நான் என் மனசுல இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன், அதை காதை கொடுத்து கேட்க மாட்டாங்க. என் மனசுல இருக்கிற வலியை புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் உண்மையை சொன்னா அவங்க பொய்ன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா எனக்கு டாக்டரே வேணாம், கடவுள் தான் வேணும். நான் என்ன நினைக்கிறேன்னு அவரால் மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரே. இதுக்கு வேற வழியே இல்ல. பேசாம நான் என் ரூமை மாத்திட வேண்டியதுதான். சரி, ட்ரீட்மெண்ட் தான் தர மாட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு டைட் ஹக்காவது தரலாம்ல. பூ மாதிரியான உங்க கைகள் என் மேல பட்டுச்சுன்னா என்ன நானே மறந்துடுவேன். நான் தொட்டா பூ மாதிரி இருக்காது, முள்ள மாதிரி குத்தும். அதுவும் எனக்கு சுகமா தான் இருக்கும். ஏய், நீ இப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா நான் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, அடுத்த ஜென்மத்துக்கும் சேர்த்து சாகிறதுக்கு தயார். இதுக்கு மேல இந்த வழியை என்னால பொறுத்துக்க முடியல. நீ இல்லாம எனக்கு வாழ பிடிக்கல. Give me a hug. என்ன சவுண்ட் இது? மேல இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேல இருந்துல, இங்கதான் ஏதோ கீழே விழுந்தது. ஓ காட், என்ன இப்படி ஆயிடுச்சு? பிரக்கே அந்த பேப்பர்ஸை பார்த்துட்டானா போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிடுமே. அப்புறம் அபி என்ன கொன்னே போட்டுருவான். ஏய்,
நான் எப்பத்துல இருந்து என் ப்ராப்ளம் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிற. உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? ஒருத்தன் வலியில துடிக்கும் போது உன் மனசு கொஞ்சம் கூட இழகல. உனக்கெல்லாம் ஃபீலிங்ஸ்ங்கிறத இல்லாம போச்சுல. அங்க கீழே ஏதோ இருக்காத எடுக்கலாம். உனக்கு என்ன நினைச்சு ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்கலாம், ஓகே. உனக்கு என்ன பத்தி கவலை இல்லாம இருக்கலாம், ஈவன் தட்ஸ் ஓகே. ஆனா என்னால நீ இல்லாம வாழ முடியாது, ஓகே. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நானும் எத்தனையோ விதமா சொல்லி பார்த்துட்டேன், ஆனா எதுக்குமே நீ ரியாக்ட் பண்ணவே இல்லை. சோ என்னோட சந்தோஷத்தை நானே தான் தேடிக்கணும். என்ன? Give me a hug. இதுக்கு மேல முடியாது. விட மாட்டேன். எனக்கு மூச்சு முட்டுது, நான் செத்துறேன் போல இருக்கு. இல்ல, நீ சாக மாட்ட. இப்பதான் எனக்கு மூச்சே வந்திருக்கு. இப்போ நான் உன்னை விட்டனா என் மூச்சு நின்னுடும். மாட்டேன், விட மாட்டேன். இப்போ ஓகே. என்ன? ஒண்ணுல. உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஒருவேளை நான் செத்து போயிருந்தேனா? என்னது இது? என்ன தெரியல. உன்னை பார்க்கும்போது என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நீ என் முன்னாடி வந்து நின்னு என்ன பார்க்கும் போதெல்லாம் என்னது? யாராவது இப்படி லவ் பண்ணுவாங்களா? இது ரொம்ப அநியாயம். நீங்க பாட்டுக்கு ஏன் பெர்மிஷன் இல்லாம என்ன ஹக் பண்றீங்க? எனக்கு வேற வழி இல்ல. வேணா, என் கிட்ட வராதீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏய், எப்பவுமே இந்த பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண போனா ஏன் ஓவரா சீன் போடுறாங்கன்னு தெரியல. இம்ப்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி இவங்களை கன்வின்ஸ் பண்ணணும். இந்த டிராமாவை இன்னும் எத்தனை நாளைக்கு கண்டினியூ பண்ணணும்னு புரியல.